welcome to Chennai Institute of Technology. Sir, welcome to CIT. ஸ்க்ரீன்ல எவ்வளவு அழகா இருந்தீங்களோ அதோட நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்க. CIT நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒருத்தர் இவரை நான் ஹீரோன்னு சொல்றதா இல்ல வில்லன்னு சொல்றதா இல்ல ஃபிட்னஸ் ஃப்ரீக்னு சொல்றதான்னு தெரியல. 90sல இருந்து 2K வரைக்கும் இருக்க எல்லா பெண்களோட மனசுலயும் சேர் போட்டு உட்கார்ந்து இருக்க ஒருத்தர். இவரோட ஃபிட்னஸ் பார்த்து ஜிம் போகாத ஆண்களே கிடையாது. அந்த அளவுக்கு வேரியஸ் திங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. So we welcome actor Arun Vijay onto CIT. சார், இப்போ உங்களுக்காக எங்க CIT ஸ்டூடண்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் லவ்வோட ஒரு AV ட்ரிபியூட் வச்சிருக்காங்க. அதை முதல்ல பார்த்துடலாம். வெற்றி தோல்வி எல்லாருக்கும் வரும். தோல்வியில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு அடுத்த வெற்றிக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்மளோட பெரிய சீக்ரெட்டே இருக்கு. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அதை விலங்குலாம் அதான் ராஜா ஏறி அதை சீண்டுனா ரொம்ப நிறைய கத்துக்கிறோம். ஹலோ அத்தாரு அரு அத்தாரு அதாரு விட்டு கொடுக்காமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. சார், எப்படி சார் இப்படி இருக்கீங்க? சத்தியமா இந்த வயசுலயும் இவ்வளோ எங்க இவ்வளோ ஃபிட்னஸா பல பேர் இப்போ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரா ஆயிருக்க ஒரே காரணம் நீங்க மட்டும் தான் சார். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே என்னதான் CIT காலேஜ் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் வெர்சட்டாலிட்டியா இருப்போம் சார். நாங்க எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே நாங்க வச்சிருப்போம். ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ அடுத்ததா நம்மள நிறைய பேர் கெத்து படம் பார்த்துருப்போம். இங்க மான் கராத்தே படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான சூப்பர் ஹிட் ஃபிலிம் எடுத்தவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ we would like to welcome மிஸ்டர் கிறிஸ் திருக்குமரன் அவர்களை ஸ்டேஜுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் CIT காலேஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். அதாவது சென்னைக்கு மிக அருகாமையில் 2 கிலோமீட்டர் கூட்டு வந்தானே காலேஜ் பக்கத்துல. நாங்களும் சரி ஓகே மேப்பை ஃபாலோ பண்ணி வந்துடலாம்னு பார்த்தா போய்கிட்டே இருக்குது. ஆனா we are very happy today like வந்து உங்க காலேஜுக்கு வந்திருக்கு. சோ நம்ம கூட அருண் விஜய் சார், நம்ம ஹீரோ அண்ட் டைரக்டர் ஆஃப் த மூவி கிறிஸ் திருக்குமரன் சார் இருக்காங்க. அவங்க நிறைய பேச போறாங்க நமக்கு வந்து ரெட்டை தலையை பத்தி. எல்லாருக்கும் வணக்கம். CIT ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ரெட்டிப்பு சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு எங்களோட ரெட்டத்தலை டீசர் வந்து 5 மணிக்கு லான்ச் ஆகுது. பட் அதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் பார்க்கறதுக்காக நீங்க அதை வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது இன்னைக்கு எங்களோட ஆசை. ஸோ உங்க முன்னாடி அதை லான்ச் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் டீசரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ப்ளே தி டீசர். எஸ், அதாவது சாரே சொல்லிட்டாங்க, நாங்க 5 மணிக்கு லான்ச் பண்ண வச்சதா இருந்தது வந்து இப்போ உங்க முன்னாடி உங்களுக்காக காட்ட போறோம். சோ put your hands together for the ரெட் தலை டீசர். உங்களுக்கு அதுல தான் ஜாய் கிடைக்குது, சந்தோஷமும் கூட. ஏதாவது வித்தியாசமா பண்ணணும், ஏதாவது நமக்கு ஏதாவது எப்பவுமே காம்படிட்டிவா ஏதாவது ஒரு கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்டரா எனக்கு வந்து அதை ரொம்ப பிடிச்ச விஷயம். அது ஒரு சவாலான விஷயம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கீப் டூயிங் இட். பட் இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 கெட்டப் போட வச்சிட்டாரு சார். எனக்கு எப்படி என்னை அறிந்தால் விக்டர் ஒரு பெரிய ஒரு சவாலா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் அண்ட் பண்ண கதாபாத்திரம். பட் அதே மாதிரி இந்த படத்துல காளி அப்புறம் உபேந்திரா இந்த 2 கேரக்டர்ஸை பிளே பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நிச்சயமா உங்க எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல அந்த படம் அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு படம். ஏன்னா இப்போதைக்கு OTT இதெல்லாம் வந்தப்ப தியேட்ரிக்கல் படமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருந்தோம். ஐ திங்க் கிறிஸ் திருக்குமரன் சாரும் வந்து கதை சொல்லும் போது எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு கூஸ் பை மொமெண்ட்ஸ் எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு விஷயம் ஒன்று வச்சிருந்தாரு. ஐ திங்க் தட் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட் தி ஆடியன்ஸ் இன் த தியேட்டர்ஸ். ஸோ அது எங்களுக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் பிளஸ் த லொகேஷன் அண்ட் அதோட கிராண்டியர், ஆஃப் கோர்ஸ் சாமோட மியூசிக். மியூசிக் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அந்த டீசருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் போட்டிருந்தாரு.
திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி இல்ல சார் நம்ம வேற மாதிரி ஒன்று பண்ணாதான் இது வந்து ஆடியன்ஸுக்கு போய் சேரும், நான் ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு 2 days பேக் he changed the music. இதுக்காக ஒன்று கம்போஸ் பண்ணாரு. தேங்க்ஸ் டு சாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மெனக்கிட்டு அதோட சவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கோம். ஸோ we are waiting and இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க. ஆடியன்ஸ் இன்னும் ஒரு 20 minutes கரெக்ட் சார் 20 minutesல ஆடியன்ஸும் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து உங்களோட அந்த கரகோஷம் எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல். மெயின் ஆடியன்ஸே நீங்க தான். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ வந்து தியேட்டரை ஃபர்ஸ்ட் 3 days வந்து அவங்க தான் ஃபுல் பண்றது. ஸோ அவங்களை அட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா crowd will come in. ஸோ அதனால தான் I wanted to see the reaction here and it is amazing. Thank you so much guys. அதாவது சார் இப்போ 90s கிட்ஸ் நாங்களாம் வந்து தில்ருபா பாட்டுக்கு வைப் பண்ணோம். அப்போ இப்போ ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பிடிச்சிட்டீங்களே சார். அக்ராஸ் ஜெனரேஷன் தொடர்ந்து அந்த லவ் அந்த அன்பு வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம கூட சின்ஸ் டிரெக்டர் இருக்காரு அப்படிங்கறனால சார் இந்த கேள்வி உங்கள்ட்ட தான் கேட்டா கரெக்டா இருக்கும். அருண்ஜெய் சார் வந்து இது வரைக்கும் பயங்கரமா நிறைய கெட்டா போட்டிருக்காரு. இப்போ வனகான்ல கூட பார்த்தோம் ரொம்ப ரகடா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி விக்டர் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாலே எவ்வளவு சவுண்ட் வரும் நமக்கு தெரியும். அதுல ஒரு மாதிரி டிஃபரண்ட் ஷேட்ல இருந்தாரு. ஆனா இந்த படத்துல ஒரு மாதிரி வந்து ஒரு கேமிங் கேரக்டர் மாதிரி ஒரு அனிமே கேரக்டர்ல அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வித்தியாசமா இருக்காது. என்ன அந்த கேரக்டர் அந்த கெட்டப் ஐடியா எப்படி சார் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலா இந்த கதை வந்து 2 அனிமல்ஸ் பத்தினது. சார் அனிமல் பாட்டு அது கிடையாது, இது வேற அது. அந்த மாதிரி 2 அனிமல். அதனால தான் ஃபர்ஸ்ட் போஸ்டரே பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒருத்தன் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியா, ஒரு பெயிண்டிங்ல இருந்து ஒரு ஐடியா எடுத்து அதை டிசைன் பண்ணியிருப்போம். அதுதான் இதோட கோர் தீம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும். ஒரே டைம் எல்லா கிரே ஷேடும் எல்லா மனுஷனுக்கும் எட்டி பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். அதுக்கு என்னோட ஐடியா அப்படிங்கிறத தாண்டி இந்த நேரத்தில் நம்ம வந்து ப்ரொடியூசர் பாபி சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் மான் கராத்தே படம் பண்ணி அடுத்து கெத்து படம் பண்ணி எனக்கு 8-9 வருஷமா படம் கிடைக்கல. அதுதான் உண்மை. திரும்ப நான் சர்க்காரில் போய் கூட கோ-டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சாரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்போ சதீஷ் த்ரூ அவர் மூலியமா தான் சாரை பார்த்து கதை சொல்ற வாய்ப்பு கிடைச்சது. கேட்டோன்னு இந்த கதை நான் பண்றேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட ப்ரொடியூசர் இருக்காங்களா அப்படின்னாரு. அப்போ பாபி சார் மனோஜ் சார் மூலியமா பாபி சாரை காண்டாக்ட் பண்ணும்போது இந்த அருமையான ஒரு வாய்ப்பு வந்தது. நான் கேட்ட எதுக்குமே சார் நோ சொல்லவே இல்லை. அஸ் அ டைரக்டரா உங்க விஷன் என்னவோ அதை நீங்க அப்படியே சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு வந்து இந்த இடத்துல எலும்பு உடைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். 2-3 இடத்துல ஃப்ராக்சர். பட் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ஆக்ஷன் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு பெரிய சப்போர்ட்டா ஒரு சோல்ஃபுல்லா, அதாவது ஒரு ஸ்கிரீன்ல நீங்க உண்மையா தெரியணும் சார், இந்த ஒரு வேர்டு தான் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டது. ரொம்ப ட்ரூவா இருக்கணும் பார்க்கும்போது அப்படிங்கிறது தான். நானும் உங்களை மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்தான் இந்த இடத்துக்கு சினிமா ஆசையோட வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு உங்ககிட்ட இதை சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஆல். எனக்கு அவ்வளவுதான் பெருசா பேச வராது, அதனால சார்ட்ட கொடுத்து சார் சூப்பரா பேச வரல நீ எவ்வளவு பெரிய மோட்டிவேட்டிங் ஸ்டோரியை சொல்லிட்டு போயிருக்காரு. உண்மையிலேயே சான்ஸே இல்ல அவரோட ஃப்ரேம்ஸ் பேசும் படத்துல. ஆனா ஒண்ணும் அவர் வச்சிருக்க அந்த ஃப்ரேம் சரி, கதை சொன்ன விதமும் சரி, வாஸ் அமேசிங். வண்டர்ஃபுல் வர்க்கிங் வித் யூ சார். எப்படி இந்த ரெட்டை தலை அப்படிங்கிற டைட்டில் இந்த படத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை வந்து நம்ம கூட வந்து சொல்றதுக்காக நம்ம டைரக்டர் இருக்காரு, அருண்ஜெய் சார் இருக்காங்க. என்னோட டைட்டில் கிடையாது, என்னோட குருநாதர் டைரக்டர் AR முருகதாஸ் அவரோட டைட்டில். அவர் அஜித் சாருக்காக ஒரு டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, அதுக்கு பண்ணது. அதுல அந்த ஸ்கிரிப்ட்ல நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த படம் நான் பண்றேன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் நான் பண்றேங்கும் போது அவரை பார்த்து சொல்றதுக்காக போயிருந்தேன். அன்னைக்கு அவருக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் ஒரு 2 டைட்டில் சொல்றேன், அதுல எது பெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்கன்னா சொல்லி அப்படின்னாரு. அப்போ கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இதை பேசிடலாம் சார்னு சொல்லிட்டு 2 டைட்டில் எழுதி கொடுத்தேன். சரி ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்னோட டைட்டில் சொன்னேன். சரி நீ என்ன கேட்க வர்றேன்னு தோணுது நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. வேற ஒன்றும் சொல்லலை. அது வந்து அவரோட பெரிய மனசு. இன்னொன்று இந்த கதைக்கும் இது வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ
இந்த கதையோட ஸ்கிரிப்ட் அவருக்கும் தெரிஞ்சதுனால சரி நம்ம பையன் நல்லா இருக்கட்டும், ஒரு கேப்க்கு அப்புறம் வர்றான், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் உங்களுக்கு இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும், அதனால் இந்த டைட்டிலே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். சாரும் லைனில் வந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னார். இதுக்கு வந்து இந்த இடத்துல அவரோட அந்த பெரிய மனசுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சார் அதாவது இந்த தலை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பெரிய இமோஷன். அது வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அஜித் சாருக்கு அது கொடுக்கல. அவர் கூட நடிச்சிருக்கீங்க, அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஒரு டைம்ல அவருக்கு வச்சிருந்த டைட்டில் வந்து உங்க படத்துக்கு வர்றதுங்கிறது ஸ்பெஷல் ஃபீலிங் இல்லை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப பொறுப்பும் அது கூட சேர்ந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த டைட்டிலுக்கு தகுந்தாப்புல நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம், அது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் அந்த கதைக்கு அது ரொம்ப ஆப்டாகவும் இருந்துச்சு. ஆஸ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 துருவங்கள், ஸோ ரெட்டத்தலை. அண்ட் அதில் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேரக்டர், 2 ஸ்ட்ராங் கேரக்டர். நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு யூ வில் செல்ஃப் கெட் கன்ஃபியூஸ்ட், அந்த மாதிரி இருக்கும். பட் எப்படியும் ஒன்று டாமினேட் பண்ணும், அது வேற விஷயம். பட் எப்படி எனக்கு விக்டரில் வந்து ஒரு டயலாக் வந்ததோ, டே விக்டர், இவ்வளோ நடந்து நீ ஓடிக்கிட்டு இருக்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், இதுதான் ஒன் டைம், போட்டு தாக்கு போட்டு தாக்கு. ஸோ எப்போ நான் வந்து ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணாலோ இந்த டயலாக் தான் எனக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். என்னமோ கௌதம் சார் எனக்காகவே எழுதின மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அது கேட்கும் போதெல்லாம் அது எனக்குள்ளேயே மைண்டுக்குள்ள ப்ளே பண்ணிப்பேன். ஸோ அது ப்ளே பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி எனக்குள்ள வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணும் போது அது அப்படியே ப்ளே ஆகிட்டே இருந்தது. அது இல்லாமல் இதில் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருக்காரு, அது சொல்லலாமா சார்? ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சுக்கு வச்சிருக்கலாம், பட் பசங்களுக்காக அவரே எடுத்துடுங்க சார். Never ever underestimate me. I'm a rare edition. So, sir, once more, sir. On the dialogue, once more, sir. Never ever underestimate me. I'm a rare edition. Oh. Great. இது வந்து ஒரு பாயிண்ட்ல வரும், அது வந்து ஒரு கூஸ் பம்பான ஒரு சிச்சுவேஷன். அது நிச்சயமா ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே ஐம் வெயிட்டிங், அந்த தியேட்டர்ல உட்காந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கறது தான் வெயிட்டிங். பிகாஸ் அதை எடுக்கும் போதே ஆல் ஃபெல்ட் இட் வாஸ், அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சது. ஐ திங்க் அமைச்சு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு முதல் நன்றி. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஆடியன்ஸோட பல்ஸை, ஐ திங்க் அவர் சொன்னார் எனக்கு இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சுன்னாரு. சார் அது கேப் இல்லை சார், நீங்க அப்படியே சேகரிச்சு நிறைய விஷயங்களை நீங்க வந்து உள்வாங்கி ஏத்திக்கிட்டே இருந்தீங்க. ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. திருக்கோணன் சார் திருப்பி ஐ திங்க் பேக்னு சொல்ல முடியாது, இஸ் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது. அண்ட் பிளஸ் ஆஸ் ஆல் செட், நான் ஃபர்ஸ்ட் நீங்க பாட்டு கேட்டீங்க, தேங்க்ஸ் டு தனுஷ் பிரதர். ஆக்சுவலாக இது ஆடியோ லான்ச்சில் பேச வேண்டியது, பட் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். பிகாஸ் அந்த பாட்டை வந்து சோல்ஃபுல்லா ஆக்குனது தனுஷ் பிரதர். இஸ் வாய்ஸ் இஸ் அமேசிங். அவர் பாடின பாட்டை எல்லாமே நம்ம முணுமுணுக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலா, ஐ திங்க் அவருக்கு பாடுறதை விட எனக்கு பாடும் போது ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் அவர் ரொம்ப சந்தோஷம். அண்ட் சாம் பிரதருக்கு ஒரே ஒரு இதுதான் சொன்னேன். பிகாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சார் இது வந்து ஒரு பாட்டு தனுஷ் சார் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது சாம்ட்டு நான் கொடுத்த ஒரே ஒரு டார்கெட் தான், சாம் நான் போய் ஆப்ளிகேஷன் நான் கேட்க மாட்டேன், நீங்க பண்ற பாட்டு அந்த டியூனு சாருக்கு பிடிக்கணும், பிடிச்சிட்டு நான் பண்றேன்னு அவரா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இதை பண்ணோம். அண்ட் தேங்க்ஸ் டு சாம். நம்ம எல்லாருமே வந்து சாம் வந்து அவ்வளோ அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு இவ்வளவு. அந்த பேட்டியில பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய பேருக்கு என்ன சாம்னு தெரியாதுன்னு, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார், கவலையப்படாதீங்க. அண்ட் இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சாம்னா ஆர்ஆர்னு வாங்க இல்ல, இந்த படத்துக்கு அப்புறம் பாடல்கள்ல சாம் வந்து வில் கிக் ஆஸ் பண்ணுவாரு. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் ஹோல் டீம். எங்களோட கோ டைரக்டர்ஸா இருக்கட்டும், எங்க காஸ்டியூம் டிசைனர்ஸா இருக்கட்டும், எங்க ஒன் ஆஃப் த கோ டைரக்டர் இங்க இருக்காரு நெல்சன் சாருக்கு அடுத்தபடி அவர் தான். ஸோ எங்கேயாவது நான் வந்து ட்ராக் மாறேன், ஏன்னா பிகாஸ் 2 கேரக்டர் பிளே பண்ணும் போது ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஏன்னா ஒரே நாளில் வந்து ஒரு 1 hour இந்த கேரக்டர் பிளே பண்ணணும், திருப்பி இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டர் பிளே பண்ணணும். ஸோ அப்போ வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவர் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்ட். ஸோ 2 மணி 2:30 மணி நைட்டு
ஸோ அப்போ வந்து நான் நெல்சனை கூப்பிடுவேன். நெல்சனை கூப்பிட்டு நெல்சா ஏதாவது எங்கேயாவது ட்ராக் மாறினா சார்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வி ஒர்க் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். அண்ட் எப்போதுமே ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சு முக்கியம். இந்த படத்தில் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்துச்சு. அண்ட் நிச்சயமாக அதை நீங்கள் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். சார் அதாவது மேக்கிங்காகவும் வீடு ஐ மீன் விஷுவல்ஸாக பார்க்கும்போது அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு ஃபாரின் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேக்கிங் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றியும் நம்ம பேசலாம். பிடிஜே யூனிவர்சல். ஸோ அவங்க இந்த ப்ராஜெக்ட் மேலே வச்ச நம்பிக்கைனால தான் இன்னைக்கு இந்த படமாக அது வரப்போகுது. அப்படிங்கிற போது சொல்லுங்கள் சார், ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் கதையை ஓகே பண்ண அந்த ப்ரொடியூசர் அண்ட் இந்த விஷுவல்ஸ் மேக்கிங் சாரோட ஸ்டண்ட் பற்றி. இது சொல்ல முடியாது, பட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. இது பண்ணும்போது ஆக்சுவலாக நான் ட்ரெயின் ஆன ஸ்கூல் வந்து முருகதாஸ் சாரோடது. அவர்கிட்ட 14 வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி பிளான் பண்ணுவாரோ அதே ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி போர்டு கிளியராக இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் இருக்கணும், இதுதான் எமோஷனாக இருக்கும். தென் அவங்கள ஆர்டிஸ்ட்டை எப்படி பொசிஷன் பண்ணுறது, அவங்க கண்ணு கேமராவுக்கு எப்படி இருக்கணும், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்டு போட்டதுக்கப்புறம் ஒரு கலர் பேலட் ஒன்று ஒர்க் பண்ணுவோம். தென் லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த கதைக்கு ஒரு வெதரே வந்து ஃபுல்லாக ஒரு பேடு வெதராக இருக்கணும். ஒன்று மழை பெஞ்சு ஈரமாக இருக்கணும், ஒரு சொவுராக இருந்தால் கூட ஒரு புரோக்கனாக இருக்கணும், ஒரு ரெகுலரான இருக்கக்கூடாது. இந்த படத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நார்மலான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு புரோக்கனான ஒரு கேரக்டர் உள்ளே வர்றாங்க. இதில் ரெட்டத்தலைன்னு சொன்னீங்கன்னா 2 தலையுமே கெட்ட தலை தான். அப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. நடிக்கிறதுக்கு அதை விட சாருக்கு சேலஞ்சாக இருந்தது. இந்த கதையை கேட்டோன்னே மனோஜ் சார் ஆகட்டும் பாபி சார் ஆகட்டும் கேட்டோன்னே இந்த கதையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வாயில் சொன்னாலே இந்த கதை நல்லாயிருக்கும். ஏன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்பயுமே ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணுறது, ஒரு காமெடி கதை சொன்னோன்னா ஈஸியாக ஓகே ஆகிடும். ஏன்னா உடனே சிரிச்சிருவாங்க, ரெஸ்பான்ஸ் உடனே தெரிஞ்சிடும். தென் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்னான கதை சொன்னோம்னா அவங்கள ஆச்சரியப்படுத்தினாலே நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்று வந்துடுவாங்க. அதனால் நான் இந்த கேப்க்கு அப்புறம் நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து இந்த மாதிரி ஒரு பில்லா ஸ்டைலில் மாசாவும் இருக்கணும், எனக்கு தேவையான கிளாஸ் இருக்கணும். தென் கதையாக வந்து அது வந்து தியேட்டரில் வந்து ஒரு அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்தது. அது பாபி சார்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வரும்போது, மனோஜ் சார் இருந்து வரும்போதும் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆனது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தென் சாரு இதில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சோன்னு கூப்பிட்டுட்டு இதில் வந்து நீங்கள் பட்ஜெட் பற்றி கவலைப்படாதீங்க, இந்த கதைக்கு எவ்வளவு தேவை. ஏன்னா அப்போ வந்து சார் வந்து பெரிய பெரிய ஒரு பெஞ்ச் இதில் இருக்கார். பாலா சாரோட படம் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஏஎல் விஜய் சாரோட படம் இருக்கு. அப்போ நாங்கள் வந்து எதையுமே கெஸ் பண்ண முடியல. நாங்கள் கெஸ் பண்ண என்ன, கதை நல்லா இருக்கு, சார் கரெக்டாக பண்ணிடுவாரு, நீ கரெக்டாக எடுத்துருவியா, என்ன பட்ஜெட், அவ்வளவுதான். சரிங்க சார் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தேவையான பட்ஜெட் கொடுத்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்த கேட்டதுனால சொல்கிறேன். ஆக்சுவலாக படம்லாம் முடிஞ்சு படம் லாக் பண்ணதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது இன்னும் ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்கும்னு சாம்சிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா சார் படத்தில் சாங்ஸுங்கிறது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இருக்கலான்னு. அப்போ பிளான் பண்ணும்போது சார் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் தனுஷ் சார் பாடுற வரைக்கும் நடந்தது. தனுஷ் சார் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த மாதிரியான நேரத்தில் என் கூட நின்னதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதுக்கான பட்ஜெட்டையும் அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா எடுத்துட்டு வாங்கன்னாரு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ஃபாரின் போய் எடுத்ததில்லை. இந்த படத்துக்காக ஒரு ஃபாரின் லொக்கேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா என்னோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கதை வந்து பாண்டிச்சேரி, கோவா அண்டு மாஹே, இந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்கு. அதில் இருக்கிற அந்த பில்டிங் சோவராகட்டும் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட், அதை எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு அந்த ஸ்டைல்ல இருக்கணும். அதை மேட்ச் பண்றதுக்காக தான் மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்தது மலாக்கான்னு, அங்க போய் மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தது. இந்த நேரத்தில் பாபி சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லணும். ஏன்னா என் அப்பாவா இருந்திருந்தா கூட இவ்வளவு பணத்தை போட்டு இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு. ரெண்டாவது எனக்காக கூட நின்னாரு. நான் சில சமயம் அப்படின்னு போகும்போது கூட நின்று உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நான் இருக்கல அண்ணன் மாதிரி, என்கிட்ட கேளுங்கன்னு உரிமையோட வீட்டுக்கு கூப்பிட்டு நீங்க நினைச்ச மாதிரி எடுங்க, ஏதோ ஒன்மோர் எடுக்கல. இது நடந்தது, சத்தியமான உண்மை. இந்த ஸ்டேஜில் சொல்றேன். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு பர்சனலா அவரையும் நீங்க நினைச்ச மாதிரி வருதா இல்லையா, வரலன்னா கேளுங்க, நான் திரும்ப வந்து நடிக்கிறேன், 5 நாள் நான் நடிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதுக்கு பண்ணி கொடுத்த சாருக்கு, அப்புறம் கூட இருந்த எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அது இப்போ வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது. பட் உங்ககிட்ட இப்போ நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு வேணும். தேங்க்யூ.
ப்ரமோஷன்ஸ் இங்க தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ. வாவ், சோ சிஐடி காலேஜ்ல தான் ஆரம்பிக்குது. நிச்சயமா இது ஒரு லக்கி சாமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெஸ்பான்ஸோட அந்த சந்தோஷத்தோட ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் அகைன் சார் சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு பாபி, எங்க ப்ரொடியூசர் பாபி சார், அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மணி என்ன இங்கே தான் இருக்கார் அவரு, அண்ட் சதீஷ் மை மேனேஜர் அண்ட் கிரியேட்டிவ் பப்ளிசிட்டிலாம் கிரியேட்டிவ் பார்க்குறாரு. ஸோ எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாருமே வந்து அவ்வளோ உழைப்பை போட்டிருக்கோம். அண்ட் கூடிய விரைவில் உங்கள் திரையில் சந்திக்க வரோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆடியன்ஸ் 5 o'clock ஆயிடுச்சா, போட்டாங்களா? எஸ் சார், ஐ திங்க் வந்துருச்சு. லைவ் ஆயிடுச்சா? லைவ் ஆயிடுச்சு. இப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே தான் வந்துருச்சு, அது போதும். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் வண்டர்ஃபுல் சீயிங் யூ ஆல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்ததுல. ஐ திங்க் யூ கைஸ் ஹேவ் ஃபன் அண்ட் தேங்க்யூ. அந்த ஏவி சூப்பரா இருந்துச்சு. யார் எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. இட் வாஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. வாவ் வாவ் வாவ், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரின்சிபல் சாருக்கும் இங்க இருக்க மற்றவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அப்படியே படத்தோட டைரக்டர் கிறிஸ் திருக்குமரன் சார் அவர்களை we would like to honor. and ஸ்டூடெண்ட் கிளப் சாபா இமர்ஸ் கிளப் இப்போ இருக்காங்க. அவங்களுடைய ஒரு சின்ன டோக்கன் ஆஃப் லவ் டு அருண் விஜய் சார் கொடுக்க போறாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் அருண் விஜய் சார், எங்களோட மீடியா பசங்க இது வரைக்கும் போட்டோஸ்னு கேட்டதே கிடையாது. ஸோ மீடியா பசங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் த மீடியா டீம், ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நீங்க என்ஜாய் பண்ணும்போது கையில கேமரா பிடிச்சிட்டு கிம்பலை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் மெமரபிளான பிக்சர்ஸா எடுத்து தர மீடியா டீம் ரெசல்யூஷன் ஆன் த ஸ்டேஜ். அண்ட் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேர்த்தியா இந்த ஈவெண்ட் அழகா தொகுத்து வழங்கின ருக்ஷாந்த்க்கு எங்களுடைய பெரிய பெரிய பாராட்டுகள், கைத்தாட்டுகள். ருக்ஷாந்த், நல்லா கிளாப் பண்ணுங்க கைஸ். இல்ல மேடம், அதாவது நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்க டீம் உள்ள வந்து நாங்க அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு அழகான ஒரு டைம் எங்க ஸ்பேஸை கிரியேட் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. உங்க காலேஜுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ், ஒரு பெரிய பெரிய நன்றி. அதாவது நான் ஆக்சுவலா எல்லாரும் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டாங்களோ காலையில இருந்து. ஓகே, காலையில இருந்து ஈவென்ட் போறனால அருண் விஜய் சார்க்கா கத்தி கத்தி இப்படி ஆயிட்டாங்க. அது ஓகே ஓகே சரி. அப்ப இன்னும் வந்து தொடர்ந்து உங்க காலேஜுக்கு நாங்க வந்துகிட்டே இருப்போம். நிறைய படத்தை ப்ரோமோட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பேசலாம். தேங்க்யூ சோ மச் ஃபைனலி டு சிஐடி காலேஜ். உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது. தேங்க்யூ சோ மச் guys. So we are signing off. Thank you guys. Thank you so much.